குளிச்சிங்க அப்படின்னீங்கன்னா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது ஏன்னு சொல்கிறேன், சாப்பிட்டீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான். அசைவ உணவாக இருந்தால் 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகணும். சைவ உணவாக இருந்தால் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் குளிக்கணும். ஏன்னா அது பாதிக்கும். இப்போ பாடியினுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு சொல்லுங்க? ஓகே, காஷ்மீரில் இருக்கவங்களுக்கு அதே தானே, பாலைவனத்தில் இருக்கவங்களுக்கு அதே தானே, எல்லாத்துக்கும் ஒன்று தானே. அங்கே கிளைமேட் வேறு மாதிரி தானே இருக்குது. அப்போ நமக்கும் குளிர்காலத்துலையும் அதே தான், மழை காலத்துலையும் அதே தான், வெயில் காலத்துலையும் அதே தான், அப்படித்தானே? அப்போ வெளி சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடம்ப வெப்பத்தை அதிகப்படுத்துறதையும் கம்மி பண்ணுறதையும் செய்கிற ஒரு செயல் டபுள் வார்மர்னு சொல்லுவாங்க. அது தனியான உறுப்புலாம் கிடையாது. வெப்ப கட்டுப்பாட்டு அந்த செயல்முறை கவனிங்க. இது செயல்படு. இப்போ குளிச்சிட்டிங்கன்னா பாடியோட டெம்பரேச்சர் மாறுதா இல்லையா? மறுபடியும் குளிச்சு முடிச்ச உடனே வெளி டெம்பரேச்சருக்கு தன்னை மாற்றுறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு முன்னால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாக அப்படியே போட்டுரும். அதுக்கப்புறம் தான் டைஜஷன் அது ஸ்டார்ட் பண்ணும். பாருங்கள், ஒரு நாள் செஞ்சு பார்த்துங்க, சும்மா ட்ரையல் பாருங்கள். குளிச்ச உடனே வந்து சாப்பிட்ருங்க. மதிய சாப்பாடு உண்மையாலுமே பசி வந்து சாப்பிட்றீங்களா அல்லது மந்தமாக இருக்குதான்னு செக் பண்ணுங்க. ஒரு நாள் 2 நாள் செக் பண்ணிக்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், குளிச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ மதிய உணவு பசி வருதா அல்லது மந்தமாக இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். கண்டிப்பாக சீக்கிரமாக பசிச்சிடும். பண்ண ஃபார்முலா பண்ணிங்கன்னா என்ன ஆகும், பசி லேட் ஆகும். யாராவது காலையில் சாப்பிட்ட சாப்பாடு போதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? சாப்பிடும்போது தெரிஞ்சுக்கங்க. சிம்டம் இருக்குது உடம்புல, 16 சிம்டம் இருக்குது. தும்மல், இருமல், வாந்தி, பசி, கொட்டாய், ஏப்பம், அந்த மாதிரி ஒரு 16 சிம்டம் இருக்குது. இதெல்லாம் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக சாப்பிடும்போது சாப்பிட யாருக்காவது ஏப்பம் வந்துருச்சு அப்படின்னா சாப்பாடு போதுன்னு அர்த்தம். இந்த வயிறு நம்மக்கிட்ட சொல்லுது. சாப்பிடும்போது ஏப்பம் வரலைன்னு வச்சுக்குவேன், நீ தப்பாக சாப்பிட்ருக்கேன்னு அர்த்தம், பசி இல்லாமல் சாப்பிட்டுக்கிறேன்னு அர்த்தம். அடுத்த காலையிலையும் சாப்பிட்ருப்பேன், மதியம் சாப்பிட்றதுக்கு 1 மணிக்கு சாப்பிட போகிறேன், ஒரு 12:30 மணிக்கு ஏப்பம் வருதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நீ காலையில் சாப்பிட்ட சாப்பாடு 12:30 மணிக்கு தான் அடுத்த ப்ராசஸுக்கு போயிருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் வயிற்றுக்குள்ள சோறாவே இருந்துருக்குது, ஆற்றலாக மாறவே இல்லை. புரியுதா? அப்போ சாப்பிடும்போது உதட்ட மூடி, தண்ணி குடிக்காமல் உதட்ட மூடி நல்லா சமணங்கால் போட்டு சாப்பாட்டை பார்த்து சாப்பாட்டை நினச்சி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடவே இப்போ போய் செக் பண்ணி பாருங்க. உதட்ட மூடி சாப்பிடுங்க, சமணங்கால் போட்டு போய் சாப்பிடுங்க, தண்ணி குடிக்காமல் சாப்பிடுங்க. சாப்பிட ஏப்பம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு போதுன்னு இந்த வயிறு சொல்லுது. அதை புரிஞ்சுக்கிட்டே தான் 2 வாயோ 1 வாயோ சாப்பிட்டு நிப்பாட்டிக்கணும். ஓகேவா? சரி, இன்னைக்கு நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா? ஓகே, மிக்க நன்றி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மீண்டும் நமது பள்ளி நிர்வாகத்திற்கும் பிரின்சிபால் மேடம், கரஸ்பாண்டர் நன்றி.